நீங்கள் ஜெயிக்கணுமா யார்கிட்டையுமே எதுவுமே ஐடியாவே கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு வழி வச்சுருப்போம். இப்படி போனால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருப்போம். அதை நம்ம வெளியே சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஆகாதுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தன்னம்பிக்கையை உடைச்சிருவாங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியே சொல்லவே கூடாது. சாதித்த பிறகு தான் நம்ம வெளியே சொல்லணும். சாப்பாடு போடுறாங்க, இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு யாருன்னா ஒரு இடம் கேட்டு பாருங்களேன். அதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க, உருளைக்கிழங்கு தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் உப்புலாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருந்தது, ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் விருந்துலாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. இன்னொருத்தர் நல்லா இருக்குதுங்க, பாயசம் அடடா என்னமா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மனநிலையை பொறுத்து தான் அந்த விருந்து நல்லா இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லாரும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லும், ஏதாவது ஒரு குறை சொல்லலாமே அப்படின்னு தான் நினைக்கும். நம்ம அறியாமலே நம்ம குறைகளை சொல்ல ஆரம்பிப்போம். அதே போல தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாருக்கிட்டையுமே நீங்கள் விளக்கம் கேட்காதீங்க, ஒப்பீனியன் கேட்காதீங்க. இப்படி செய்தால் நான் ஜெயிப்பேனா, இப்படி செய்யலான்னு இருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னாவே அவ்வளோதான், தீர்ந்து போச்சு, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. பாரு தோத்து தான் போகிறான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு அவங்கள அறியாமல் வெளியே வர ஒரு மனநிலை அது. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே கேட்காதீங்க. நீங்கள் செய்யணும்னு நினச்சா செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று கூட உங்களால் செய்ய முடியாது. அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்கும். அதனால் யார்கிட்ட எந்த ஒப்பீனியனும் கேட்காதீங்க. ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க.